பிரைசலா கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக பாரம், ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக, ஏதோ ஒரு நெருக்கத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக பாரத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இந்த பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, நெருக்கத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வரும் பொழுது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே வாசிக்கும் பொழுது வியாதி நிமித்தமாக, ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக இயேசுவினிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். பிசாசின் கட்டுகளிலே இருக்கிறவர்கள் இயேசுவை நாடி வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு ஆறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அதே போல தான் நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக இருக்கலாம். ஏதாவது பலவீனத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு தேவையின், ஏதோ ஒரு நெருக்கத்தின் நிமித்தமாக பாரத்தோடு இருப்பீர்களானால் நீங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் உம்மிடத்தில் வரும்பொழுது அவர்கள் இளைப்பாறுதலோடு, ஆறுதலோடு கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபைகளை தந்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.